நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பயம், தைரியம், இந்த ரெண்டு கலவையும் எல்லாருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நானும் பயப்படுறேன், நீங்களும் பயப்படுறீங்க, நம்மளும் சில நேரம் தைரியமா இருக்கிறோம், தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நீதிமானுடைய ஒரு பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுக்குள் ஒளிந்திருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்றது. தைரியம் அப்படிங்கிறது பயப்படாமல் இருக்கிறதா, வர்ற பயத்தை அடக்கிட்டு இருக்கிறதா? பயம் வரும், பயம் வந்தாலும் அதை தாண்டி ஒரு செயல் செய்யறோம் பாருங்க, அது பேரு தான் தைரியம். இதை பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, சொத்தர 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 அப்படின்னு சொல்லி செய்யறோம் பாருங்க, அந்த ஒரு நிலைக்கு பேரு தான் தைரியம். சங்கீதம் 1:6 இதற்கு அழகாய் பதில் சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கல் ஓடி போகிறார்கள். ஏன்னா துன்மார்க்கனுடைய வழி என்னன்னு அவனுக்கு தெரியல, அவனுக்கு எப்பவும் பயமா இருக்கு, எப்பவும் திகிலா இருக்கு. அதனால அவன் என்ன நினைக்கிறானா, அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது அழிவு மட்டும்தான். ஆனா நீதிமானா இயேசுவை விசுவாசிக்கிற நமக்குள்ள, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்குள்ள, அதனால இப்ப என்ன கவனிங்க, கழுவப்பட்ட நமக்குள்ள நான் போகிற வழி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அது எனக்கு தெரியாது, அது எனக்கு ஆசீர்வாதமா முடியுமா இல்லை ஆசீர்வாதமா முடியாதான்னு தெரியாது, நான் மதிக்கப்பட போகிறேனா அவமதிக்கப்பட போறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாதையின் முடியல நான் வெக்கப்படணும்னு இருந்துச்சுன்னா தலையிலண்டாலும் அங்க நம்ம வெக்கப்படாம தப்பிக்கப்பட போறது கிடையாது. தலையிலன்னு ஜெபம் பண்ணாலும் அன்னைக்கு தேதிக்கு வெக்கம், 2 வருஷம் கழிச்சு அதே இடத்துல தலை உயர்த்தப்படணுங்கிறதான் தேவ சித்தம்னு சொன்னா, வெக்கப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படுத்தப்படத்தான் போகிறோம், மட்டுப்பட வேண்டிய இடத்துல மட்டுப்பட போகிறதான் போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வழிக்கு நேராய் ஒப்பு கொடுப்போமேயானால் வெட்கமும் புகழ்ச்சியும் நம்முடைய தைரியத்தை தீர்மானிப்பதல்ல, கர்த்தர் என் வழியை அறிந்திருக்கிறார் என்கிற விசுவாசமே நம்முடைய தைரியத்தை தீர்மானிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. போகட்டும், இது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நம்மளோட ஆண்டவர் இருக்கிறனால எல்லாத்துலயும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கேட்டா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்களா கனவு கண்டுட்டு உருவ குத்தி கொள்ள வேண்டாம். நான் வேகமா 2 நிமிஷத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த 28வது அதிகாரத்துல எப்படி தைரியமா இருந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். அதாவது தேசத்துல இருந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு பாவம் பெருகி போய் கிடந்திருக்கு. 3ஆம் வசனம் சொல்லுது, ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன், ஏழைய தரித்திரன் ஒடுக்குற அளவுக்கு அங்க சட்டம் சீர்குலைஞ்சு போய் கிடக்குது. 4ஆம் வசனம் சொல்லுது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை நிர்மலமாய் போயிற்று, துஷ்டன் கையில நியாயம் போயிட்டு எல்லாரும். 6ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் 2 வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 7ஆம் வசனம் சொல்லுது, போஜன பிரியர்கள் பெருகிட்டாங்க. 8ஆம் வசனம் சொல்லுது, அநியாய வட்டியில ஆதாயத்தை பெருக்கிறவங்க பெருகிட்டாங்க. 9 சொல்லுது, வேதத்தை கேளாதவங்க பெருகிட்டாங்க. 19வது வசனம் சொல்லுது, உத்தமர்களை மோசப்படுத்துறாங்கன்னு சொல்லுது. 12 கொஞ்சம் நீதிமான குறிச்சு சொல்லுது. 13 வசனம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவர்கள் பெருகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 15 சொல்லுது, ஏழை மக்களை சிங்கத்துக்கு ஒப்பானவன் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, தலைவனா இருக்கிறவன் இடுக்கன் செய்கிறான், லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லுது. 17ஆவது வசனம் சொல்லுது, இரத்த பழிக்காக ஒருத்தன் ஓடி வந்தால் அவன் ஆதரிக்க வேண்டாம்னு சொல்லுது. ஒரு காலத்துல இஸ்ரவேல்ல ஒருத்தன் கொன்னுட்டானா அவன் அடைக்கலத்தை பட்டணத்துல வைக்கணும்னு சொல்லி இருந்த சட்டங்கள் மாறி இன்னைக்கு ஒருத்தர் இரத்த பழிக்காக வந்த அவ்வளவு கொலைகள் கொடூரமா நடக்க ஆரம்பிச்சுட்டு. அடுத்து சொல்றாரு பாருங்க, 19ஆம் வசனம், வீணரா இருக்கிறவங்க பெருகிட்டாங்க. 21 முகத்தாட்சணியம் பெருகி போயிட்டு. 22 வன்கண்ணன்கள் பெருகிட்டாங்க. 23 முகஸ்துதி உள்ளவங்க பெருகிட்டாங்க. 24 தகப்பனையும் தாகியும் கொள்ளையிறவங்க பெருகிட்டாங்க. 25 பெரு நெஞ்சன் கொழுவிட்டாங்க. 26 மூடர்கள் பெருகிட்டாங்க. 27 இது எல்லாத்தின் நடுவுல 28 சொல்றாங்க, துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர்களை மறைந்து கொள்ளுகிறாங்க. பக்கத்துல பார்த்து என்ன பார்த்து சொல்லலாம், யப்பா யப்பா. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தான் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இது அவ்வளவு நம்ம காலத்துல நடந்துகிட்டு இருக்கு.
இங்கே நல்லது நடக்கலை, துன்பம் நல்லது நமக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாம் பெருகி இருக்கிற காலத்துல தான் அன்னைக்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே தைரியமா இருந்துடலாம், ரொம்ப பயப்படாதீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சூழ்நிலைகள் அப்படின்னா வாலிபர் கொடுங்கல பேசினேன். இன்னைக்கும் தலைப்பு எப்படி எழுதி கொள்ளலாம்னா, எந்த நிலையிலும் தைரியமாயிருங்கள் அப்படின்னு எழுதி கொள்ளலாம். எந்த நிலையிலும் தைரியமாயிருங்கள், இதுதான் நம்முடைய தலைப்பு. இது ஒரு அடுக்கடுக்கான தலைப்பா இருக்கும், ஒண்ணுக்கு பின் ஒண்ணுக்கு பின் ஒண்ணுக்கு பின் அப்படின்னு 4 தலைப்பு எழுதியிருக்கேன். அதை ஆண்டவர் நமக்கு தியானிக்க உதவி செய்வார். இழந்து போன நிலையிலும் தைரியமாயிருங்கள் முதல் தலைப்பு. செய்தி தலைப்பு எந்த நிலையிலும் தைரியமாயிருங்கள். முதலாவது, இழந்து போன நிலையிலும் தைரியமாயிருங்கள். ரூத்தினுடைய சரித்திரம் 1வது அதிகாரம், அதுல 5வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரூத்துவினுடைய சரித்திரம் ரொம்ப ஒரு முக்கியமான சரித்திரம். வேதத்தில் எந்த அதிகாரங்கள் குறைவாக இருக்கோ அந்த அதிகாரங்கள்ல அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரூத்துவினுடைய புஸ்தகம், வேதம் ஒரு கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படின்னு சொன்னால், அதிகாரத்தை தொடங்கும் போது இது சத்தியம் கிடையாது, வேத அறிவு. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிகாரம் தொடங்கும் போது அது துவக்கம் எப்படி ஆரம்பிக்கும்னா, வெகு பிரபலியமாய் அறியப்பட்ட ஒருவரை கொண்டுதான் அந்த தலைப்பு என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, வெகு பிரபலியமாய் இருக்கிற ஒரு இடத்தை கொண்டுதான் அதனுடைய தலைப்பு என்ன செய்யும் ஆரம்பிக்கும். இப்ப நம்மளே கதை சொல்றோம் அப்படின்னா, உங்க அம்மா அப்பாலாம் உங்களுக்கு எப்படி கதை சொல்லி கொடுத்தாங்க? ஜான்சன் ஒரு ஊர்ல. உங்க அம்மா எப்படி கதை சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ஊர்ல. பின்னாடி இருக்க பாட்டி, உங்க அம்மா எப்படி உங்களுக்கு கதை சொல்லி கொடுத்தாங்க? ஒரு ஊர்ல. அப்ப காலங்காலமா இதான் பின்பற்றி வந்திருக்கு, நமக்கு பதிஞ்சிருச்சு. ஒரு ஊர்ல தான் கதையை என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அப்படி ஒரு அமைப்பு என்ன செய்யுது இருக்குது. இப்ப நீங்க இது ரூத்தோட சரித்திரம். இதுல முதல் 4 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். முதல் வசனத்துல 1:1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், இதுல ரூத்து பேரு இல்ல. 2வது வசனம், நகோமிக்கு அவளுடைய புருஷனான எலிமெக்கின் உரைமுறையில் போவாஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. 3வது வசனம், பின்பு அவள் மாமியாகி நகோமி அப்படின்னு ஆரம்பிக்குது. 4வது அதிகாரம், போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து, அப்படியே பரட்டிங்கன்னா அடுத்து 1 சாமுவேல் ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு உதாரணத்துக்கு 1 சாமுவேல் அப்படி என் கூட பரட்டிட்டே வாங்க, புரிஞ்சுக்கிறோம்ல இது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ 1 சாமுவேல் 1:1, அப்புறம் 2:1, 3:1 இப்படி வாசிக்க போறோம். 1:1, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிறன்னு ஆரம்பிக்கும். சர்ச்சில் இருக்க எத்தனை பேருக்கு எப்ராயிம் அப்படிங்கிற பேர் தெரியும்? பெரும்பான்மைக்கு தெரியும். 2வது அதிகாரத்துல, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அன்னாளுங்கிற பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? 3வது வசனம். 3வது அதிகாரம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். சாமுவேல் எத்தனை பேருக்கு தெரியும்? 4. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? 5. பெலிஸ்தியர் தேவனுடைய. பெலிஸ்தியர்ங்கிற பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படித்தான் பைபிள் முழுக்க எல்லாமே ஆரம்பிக்கும் போது யார் பிரபலியமானவர்களோ இல்லை யார் அறியப்படுவார்களோ அவர்களை வச்சுதான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். இது ரூத்துனுடைய சரித்திரமா இருந்தாலும் ரூத்துவை கொண்டு எந்த முன்னுரையுமே ஆரம்பிக்கப்படவில்லை. முதல் தலைப்பு, இழந்து போன நிலையிலும் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இழந்து போனோம் என்கிற வேதனையை விட நாம் இழந்து போய்விட்டோம் என்று அநேகர் நம்மை அங்கீகரிக்காத வேதனை தான் கொடியதான வேதனை. உன்னை இழந்துட்டோம் அப்படிங்கிறத விட, நான் இழந்துட்டேன்னு என் மேல ஒருத்தவங்க பரிதாபப்படணும். ஏன் தீங்கு நடந்தா 4 பேர் வீட்டுக்கு போறாங்கன்னா அவர்களை தேற்றுவதற்காக, அந்த இழப்பை நாங்க அங்கீகரித்துக்கிறோம் அப்படிங்கிற அவங்களுக்கு சொல்றதற்காக, இப்படியெல்லாம் இருந்துச்சே அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனா ரூத்துவினுடைய வாழ்க்கையில அவர்கள் இழந்து போனார்கள் என்பதை அங்கீகரிக்கவே படவில்லை. நீங்க நல்லா வாசிச்சா தெரியும். 5வது வசனம் அழகா சொல்லுது, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இறந்து தனித்தவளானாள்.
எலிமெலேக்கு, நகோமி, அவங்களுடைய 2 பிள்ளைங்க போறாங்க. மோவாபுக்கு போகிறதுக்கு காரணம் ஓர்பாலும் கிடையாது, ரூத்தும் கிடையாது. எலிமெலேக்கினுடைய முழு திட்டத்தின்படி 1வது வசனம் அழகா இப்படியா சொல்லுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவிலே பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் போவதற்கு முழு காரணம் யார் அப்படின்னு கேட்டா எலிமெலேக்கு தான். அங்கிருந்து ரூத் வந்து இவங்களை இங்க கூட்டிட்டு போகல, அங்கிருந்து ஓர்பால் வந்து இவங்களை கூட்டிட்டு போகல, இவங்களா மனமுகர்ந்து தான் போனாங்க. அங்க இருக்கும்போது எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. அங்க இருந்து திரும்பி வராததற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னா நகோமி காரணம். 4வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எலிமெலேக்கினால் தான் மோவாப் போனார்கள், நகோமியினால் தான் மோவாப்பை விட்டு பிரியாமல் இருந்தார். நகோமி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த தேசத்தோடு இந்த தேசத்துக்கு என்ன செஞ்சிருந்திருக்கலாம். அப்ப எல்லாமே நகோமி போட்ட திட்டத்தின்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துட்டு அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துல கர்த்தரை பின்பற்றணும், இனிமேல் பின்பற்றணும் இருதயத்துல என்ன முறைய தாயாகிய ரூத் ஒருவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாய் மாறி போனார்கள். அவங்களை குறித்து சிந்தனை பண்ணவே யாரும் இல்லை. நீங்க அதை வாட்சி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் புரிகிறபடி யதார்த்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ திரும்பி வரணும்னு முடிவு பண்ணுகையில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் சேர்ந்து வாசிங்களேன் எல்லாரும். 8, 9. ம் 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 உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். இது சாதாரணமாக 2 மருமகளுக்கும் ஒரு மாமியாருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சம்பாஷணை. இதை நம்ம வந்து வாசிக்கும் போது அப்படியே ஆவிக்குள்ள நிரம்பி இவங்க பேசும்போது, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போய் நீங்கள் அங்கே வாழ்ந்துருங்க அப்படி இவங்க கண்டிப்பாக பேசியிருக்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. நகோமி அம்மா என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களை இங்கே விட்டுட்டு போட்டுன்னு என்ன செஞ்சிட்டாங்க முடிவு. இந்த 2 பேசின உடனே வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் சத்தமிட்டு என்ன செய்தார்கள், அழுதார்கள். இப்ப நகோமியோட பேச்சு அப்படியே மாறுது பாருங்க. இவங்க வருவோன்னு சொன்னோன்னு 11ல பேசுறாங்க, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வரீங்க, உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமே என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமா, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் உண்டாயிருக்கிறது. பிரச்சனைக்கு காரணம் எலிமெலேக்கு, பிரச்சனை நீண்டு கொண்டு போவதற்கு காரணம் நகோமி. ஆனால் அத்தனை பழி சாட்டுதலும் யார் மேல் வந்தது என்று சொன்னால் ஓர்பால் மேலும் ரூத்தின் மேலும் வந்து விழுந்தது. பேசும்போது சாதாரண பேச்சு, ஒரு சாதாரணமா அவங்க பேசுறாங்க. பேசின உடனே ஓர்பாலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உம்முடைய ஜனத்தண்டைக்கே வருவோம், ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உம்முடைய ஜனத்தண்டைக்கே வருவோம். இத்தனை கஷ்டத்துக்கும் நீங்க தான் எனக்கு காரணம்னு சொன்னாங்க பாருங்க. உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் உண்டாயிருக்கிறது. நான் விதவை ஆயிட்டேன்னு சரித்திரமே ஏற்றுக்கொள்ளல. ரூத் ஆகிய நான் விதவை ஆகிட்டேன்னு கர்த்தருடைய வேதமே சொல்லல. யார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நகோமிக்கு தான் பிரச்சனை, நகோமி தான் தனித்தவள் ஆயிட்டா, அவளுக்கு தான் பிரச்சனை, அவ தான் ரொம்ப கஷ்டப்படுறான். இங்க நான் ஒருத்தன் 10 வருஷம் என் கணவனோடு வாழ்ந்து இளம் வயதில் விதவியாய் ஒரு வித்தனாய் மாறி நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை குறித்து பரிதாபப்பட ஒருவரும் இல்லை. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நகோமி சொல்றாங்க, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் உண்டாயிற்று. வாழ்க்கையிலே இழந்த நிலைமை வரும் பொழுது, இழந்து போயிருக்கிற நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவை.
நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருக்க வேண்டும். இழந்து போகும் நிலைமையில் ஒருவரும் நமக்கு ஆதரவாய் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நம்மை காயப்படுத்துகிறவர்கள் தான் அநேகராய் இருப்பார்கள். அங்க கட்டு போட ஆள் இருக்காது, அங்க நம்மளை காயம் தேற்ற ஆள் இருக்காது. எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி மாத்தணுமா? இவங்க சொல்றாங்க, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் உண்டாகி இருக்கிறது. இந்த வார்த்தை ஓர்பாலுடைய இருதயத்தை கிழித்தபடினால 14ஆம் வசனம் நீங்க பாருங்களேன். 9ஆம் வசனமும் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்துன்னு சொல்றாங்க. ஆனா 14ஆம் வசனம் ஒரு புது ட்ராக் வருது. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாலோ தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழப்பின் நேரத்தில் இருக்க வேண்டிய தைரியம் ஒன்று என்னன்னு நான் கேட்பேன். என்கிட்ட கேட்பீங்க, நம்முடைய ஆத்மா நம்மளை பார்த்து கேட்கும் அப்படின்னு சொன்னால், நான் இழந்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது அத்தனை பேரும் இந்த இழப்பிற்கு நான் தான் காரணம் என்று என் மீது பழி சாட்டினாலும் எனக்கு பற்றி கொள்ளுகிறதற்கு ஒரு கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டாம். இழந்து போயிருக்கிற அத்தனை நேரமும் இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும். நான் இழந்து போயிருக்கும் போது என் மேலே எல்லாரும் பரிதாபப்படணும்னு ஒரு தேவ பிள்ளை அப்படியே எதிர்பார்த்திருந்தா நொந்து தான் போவோம். இழப்பு வரும்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக வரணுமையா, இழப்புக்கு காரணம் நான் தான் எத்தனையோ பேர் சொல்ல போறாங்க. எனக்கு முன்பாக 2 வழி இருக்கு. ஓர்பாலை போல முத்தமிட்டு ஓடுகிற வழி ஒன்று இருக்கிறது, முத்தத்தினால் காட்டி கொடுத்து போகிற ஒரு வழி இருக்கிறது. என் இருதயம் கிழிப்பட்டாலும் மேலும் மேலும் நான் காயப்பட்டாலும் எனக்கு பற்றி கொள்ளுகிறதுக்கு கர்த்தருடைய சமூகம் என்று இருக்கிறது என்று தேவ பிள்ளை அமர்ந்திருக்குமே. ஆனால் இழந்து போயிருக்கிற நிலைமையும் ஆசீர்வாதமாக மாறும். இழந்து போயிருக்கிற நிலைமையிலிருந்து ஓடி போக ஒரு வழி இருக்கு. இழந்து போன நிலைமையில கர்த்தரை பற்றி கொள்ளுகிறதற்கு ஒரு வழி இருக்கு. எல்லா நேரமும் நமக்கு வரவு இருக்காது. பெரும்பாலும் நாம் கனப்படுத்தப்பட மாட்டோம். முத்தமிட்டு அழுது போகணும்னா போகலாம். என் வாயை நான் காத்துக்கொள்வேன். ஆனால் இதுக்கு நான் காரணமே இல்லையா? ரூத்து தான் சொல்லணும், நீங்க இந்த ஊருக்கு வந்தனாலதான் என் வாழ்க்கை வீணா போயிட்டு. எத்தனை பேர் ரூத்துடைய தாய்மாரை திட்டி இருப்பாங்க, எத்தனை பேர் ரூத்த சொல்லியிருப்பாங்க, நம்பிக்கையில நம்மளை அற்பமாய் பார்க்கிற ஒரு கூட்டத்திற்காக நீ வாழ்க்கப்பட்டு போக போற, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தவிக்கப்பட்ட, தனித்தவளாய் விடப்பட்ட, விதவையானவள் என்கிற ஒரு அடையாளத்தை கூட அங்கீகரிக்காத சமூகத்திலே, விதவையாயிட்டான்னு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாமியின் இடத்திலே ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டால், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி. அடுத்த வசனம் 16ஆவது வசனம் இப்படி வந்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த 16 வசனத்துல ஒண்ணு சொல்லலாம், தங்கும் இடங்கள் மாறலாம், தங்கும் ஜனங்களும் மாறலாம். ரூத் விசுவாசித்த மோவாப்பில் இருந்த தேவனும் மாறவில்லை. பெத்லகேமில் அவள் வந்து சஞ்சரித்த பொழுதும் அந்த தேவன் மாறவில்லை. இழந்து போனப்ப மாறாமல் இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். விசுவாச பிள்ளைங்க இழந்து போகும்போது என் மேல பரிதாபப்படணும் நீங்க எதிர்பார்த்து அதை குறித்து நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நம்மளை கிழிக்கிறவங்க மீன்ஸ் காயப்படுத்துறவங்க காயப்படுத்திக்கிட்டே தான் அங்க இருப்பாங்க. என்னை காயப்படுத்திட்டாங்க, என் நிலைமையை பாருங்க, இழந்து போன நிலைமை, என்னை இப்படி பண்ணிட்டாங்க. ஒண்ணு நிச்சயம் ஐயா, கர்த்தர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் இந்த வழியை அறிஞ்சிருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வழி அவர் வழி, இதை தாண்டி தான் நான் போய் ஆகணும். இதுதான் அவர் எனக்கு வச்சிருக்க வழின்னா இதுதான். நான் இந்த வழியில ஏமாற்றப்படணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறான்னா நான் அதில் ஏமாந்துதாயா போகணும். அந்த ஏமாற்றத்திற்கு பின்பாக பெரிய ஒரு அற்புதம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று கற்றுக்கொள்ள போகிறேன். என்னை சௌரியமான இது மாத்திரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, துன்பப்பட்ட விதவைன்னு வேதமே ஏத்துக்கிறல, நீ தாண்டி காரணம்னு தன் சொந்த மாமியை குற்றப்படுத்தினாங்க. ஆனா உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறிச்சு? 18ஆவது வசனம் சபையாரா சேர்ந்து வாசிக்கலாம். 18ஆவது வசனம், மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை.
நீ தான் என் வாழ்க்கை கெட்டு போக காரணம்னு சொல்லிட்டு இருக்க நிறைய காயங்கள் மத்தியில கர்த்தரை பற்றி கொள்ளுவோம்னா, நாம் பற்றி கொள்ளுகிற கர்த்தர் அதற்கு பின்பாக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தைகள் முடிவுக்கு வரும். அந்த இழந்து போன சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும். எப்பொழுது இழந்து போன நிலையிலும் கர்த்தரை பற்றி கொள்வது. ஆமென், அல்லேலூயா. இப்போ முதலாவது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா, எந்த நிலையிலும் தைரியமா இருக்கணும். அல்ல எனக்கு வர்ற நிலைமை, கர்த்தருக்குள்ள கடந்து போற நிலைமை என்ன நிலைமை? இழந்து போற நிலைமை. எதையோ ஒன்றை இழந்து போன நிலைமை ஏசப்பாட்ட நம்ம வந்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்போ இந்த இழந்து போன நிலைமையில நமக்கு இருக்க வேண்டியது பற்றி கொள்றது. சொல்லலாம் சத்தமா? இதுல கண்டிப்பா நம்மளை காயப்படுத்துவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை கண்டிப்பா காயப்படுத்துவாங்க. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. அதுல சொல்லணும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நல்லா. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா நம்ம தான் காரணம்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவரை பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நலமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப ரெண்டாவது ஒரு நிலைமைக்கு போகிறோம். அது என்னன்னா, பொறுக்கும் நிலையிலும் தைரியமாயிருங்கள். இழந்த நிலைமையிலும் தைரியமாயிருங்கள், பொறுக்கும் நிலையிலும் தைரியமாயிருங்கள். ரூத்தினுடைய சரித்திரம் அதே இதுல 2வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நீங்க வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்போ என்ன மாறிடுது அப்படின்னு சொன்னா, இழந்து போன நிலைமையிலிருந்து ஒரு பொறுக்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடறோம்? நம்ம வந்துடும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. ஏசப்பாவுக்குள்ள வந்த உடனே என்னை இழந்ததிலிருந்து அப்படியே ரெடி போன நன்மையை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொன்னா தரமாட்டார். அவர் தரவே மாட்டார். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும். முழுமையான அற்புதம், இந்த உடனடி அற்புதம் இல்லை. அதாவது நம்ம சுகம் இல்லாம வாரோம், வியாதி விடுதலை ஆகிறது, ஒரு பெரிய மன அழுத்தத்துல வாரோம், விடுதலை ஆகுது. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அமைப்பான அற்புதம் இருக்குல்ல, அதை காணணும்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், 10 to 25 வருஷம் ஆகும். குறைஞ்சது 10 வருஷம் அவர் உண்மையா சேவிக்கணும். 25 வருஷம் ஆகும். இது வரைக்கும் அவரை உறுதியா பற்றி ஓடுனா தான் அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். இது நல்ல இருதய பலகையில நீங்க எழுதிக்கோங்க. அதனால ஒன்னொன்னு புதுசு புதுசா நடக்கவே நடக்காது. பொறுமையா கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன். காலம் வந்துச்சு, என் பக்கமாவே அவர் சாஞ்சு என் கூப்பிடுதல் அவர் கேட்டுட்டார். இந்த வார்த்தை எவ்வளவு பெருசு தெரியுமா? பொறுமையா காத்திருந்தேன். என் ஆண்டவர் நடுவில் இருந்தார். சில நேரம் என் எதிரியோடு அவர் கை கோத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவர்கிட்ட பொறுமையாக காத்திருந்தேன். எவ்வளவு காலம் காத்திருந்தாருன்னு தெரியல தகப்பனாகிய தாவீது. பொறுமையாய் காத்திருந்தேன். ஒரு டைம் வந்துச்சு, என் பக்கமாகவே ஆண்டவர் சாஞ்சிட்டாரு. அப்புறம் என் கூப்பிடுதல் எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டாரு. அப்படி மாறிடும் நம்முடைய வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2வது எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொறுக்குகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே இழந்து போச்சு அப்படிங்கிறத தாண்டி தனக்கு உண்டானதை தானே எடுத்துக்கிற நிலைமைக்கு உங்க வாழ்க்கை மாறிடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் 2வது நிலை. இதுதான் 2வது நிலை. இப்ப முத நிலையில என்ன பார்த்தோம்? பட்சமா யாராச்சும் பேசுனாங்களா? பேசவே மாட்டாங்க. 15வது வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரத்துல 15வது வசனத்தை 13 மன்னிக்கணும், 13 வாசிங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாப் தேசத்திலே என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை. நான் இழந்து போனதை அங்கீகரிக்க ஒருவரும் இல்லை. என்னால் எந்த தவறும் இழைக்கப்படாவிட்டாலும் என் மீது பழி சாற்றுவதற்கு ஏகமாய் காத்திருந்தார்கள். என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். இழந்த நிலைமையிலிருந்து என் கையே எனக்கு உதவி என்று என்னை பொறுக்கும் நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். என்ன ஆச்சரியம்! என்னை காயப்படுத்துகிறவர்கள் நடுவிலே வேலைக்காரர் ஒருத்திக்கும் சமமாயிராவிட்டாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி என்னோட பட்சமாய் பேசுகிறவரை இந்த பொறுக்குகிற அனுபவத்தை நான் கண்டேன். இதை பார்க்கலனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2வது நிலைக்கு போக முடியாது.
தினந்தன ஒரு வசனம் நம்மளை தேற்றும் பாருங்க. தினந்தன ஒரு காயப்பட்டு கிழிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்திருப்போம். அப்புறம் தான் கொஞ்சம் ஏதோ செய்ய ஆரம்பிப்போம். 15வது வசனம் சொல்லுது, அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போவாஸ் மட்டும்தான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாரு. அங்க வேலை பார்த்தவங்களாம் அவரை அவமானப்படுத்துறதுக்கு இன்னும் ஆர்வமா தான் இருந்தாங்க. இழந்த நிலைமையிலையும் நம்மளை காயப்படுத்த ஒரு கூட்டம் ஆர்வமா தான் இருக்க போது. ஆண்டவருக்குள்ள வளர்ந்து, உதாரணத்துக்கு பொறுக்கிற நிலைமைனா வேற ஒண்ணும் இல்லை, வழியே இல்லாதப்ப நமக்கு ஒரு தொழில் உண்டாகும் பாருங்க. வழியே இல்லாத நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் காட்டுவார் பாருங்க. இந்த பாதையில எப்பயுமே காயம்தான், ஆற்ற யாருமே இருக்க மாட்டாரு. ஆனா இந்த கர்த்தரோட பொறுக்கிற நிலைமை எப்படி மாறும்னு சொன்னா, காயத்தை ஆற்றுறதுக்கு ஒரு கர்த்தர் நமக்குள்ள வந்துருவாரு. அவர் சமூகம் அமரும் போதெல்லாம் நம்ம காய ஆரம்பிக்கும். இப்பத்தான் விசுவாசிங்க, நம்ம ஊழியக்காரங்க நம்மள என்ன நினைக்க ஆரம்பிப்போம்னா, வானத்தையும் பூமியும் படைச்சவரை என் பக்கம் இருக்காரு. இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா என்று சொன்னாரு, பயப்படாதே, உன் வலக்கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். அப்படி நம்ம வெளியே போவோம் பாருங்க, மறுபடியும் நம்மளை ஈனப்படுத்துவாங்கங்க. 2வது நிலை ஒன்று இருக்கிறது, பொறுக்குகிற ஒரு நிலைமை. ஒருவேளை உங்களுக்கு பார்க்க அப்படி வித்தியாசமா தெரியலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் போகுது. அந்த ஈனம் பண்ணுகிற நிலைமையில என்ன ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் என்னை ஆற்றுவதற்கு ஒருத்தருமே கிடையாது, என்னை தேற்றுவதற்கு ஒருத்தரும் கிடையாது. இந்த பொறுக்குகிற நிலைமையில என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்க செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னோட பட்சமா பேச கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு. என்னை ஈனம் பண்ணினாலும் அவனை அதட்டுகிறதற்கு ஒருத்தனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னால ஈனம் பண்றவன் அதட்ட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பெரியவனா மாத்தல. என்னை ஈனம் பண்றவன், என்னை திட்டுறவன் இன்னும் திட்டிக்கிட்டே தான் இருக்கான். என்னை அவமானப்படுத்துறவன் இன்னும் அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருந்தான். மோவாப் தேசத்துல கேட்க நாதி இல்லாம இருந்தேயா, இன்னைக்கு என்னை அவமானப்படுத்துறாயா. ஆனா என்னை அவமானப்படுத்துறவனை அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால பலன் உண்டாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். அப்படிதான் மாறும். நம்ம ஆசை என்னன்னா, நான் அவன் சங்க பிடிச்சி நெரிச்சிடணும். பக்கத்தில் சொல்லுங்க, அப்படித்தானே ஆசைப்படுறோம். நமக்கு என்னன்னா, ஒருத்தன் பேசும்போது அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி செவத்துல தூக்கி அப்படி அடிக்கணும்னு ஆசை. பக்கத்தில் சொல்லுங்க, வாய்ப்பில்லை, அப்படிலாம் நடக்கவே செய்யாது, நடக்கவே செய்யாது. ஆண்டவரோடு இருந்து பாருங்களேன், நம்மளை ஈனமன்ற அத்தனை பேரையும் அதற்ற நேரத்தில் கர்த்தர் அதட்டுவார். அடக்க வேண்டிய நேரத்தில் அவன் அடக்கிய கர்த்தர் அங்கே வைப்பார். அவனுக்கு மேல ஒருத்தனை கர்த்தர் வைப்பார். நம் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்வார். நம் ஆண்டவர் அடிதடி ஆள் கிடையாது, ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்தில் முதல் ஆண்டவரை என்ன செஞ்சேன்னா, பற்றி கொண்டேன். நான் இழந்த நேரத்தில் பற்றி கொண்டேன். இந்த பொறுக்குகிற காலத்தில் என்னை ஆறுதல் படுத்த ஒருவரும், என்னை அதற்றவனை அடக்கிறதுக்கு ஒருத்தரை வச்சிருக்கும் போது நான் என்ன செய்யணும்? 17வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களேன். அப்படியே வயலிலே கதிர் பொறுக்கினால் ஆமென், ஹல்லேலூயா. தட்டி தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையை கண்டது. ஒரு மரக்கால் வார்கோதுமைனா என்னென்ன பழைய வாலிபர் குடிகளை சொன்னேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? எல்லாரும் திங்கிங் தான், இப்பயும் திங்கிங் தான் போகிறாங்க. சரி, ஒரு ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமைனா 18 கிலோலேருந்து 23 கிலோ. 18 கிலோலேருந்து ரூத்தம்மாவுக்கு ஆண்டவர் இழந்து போன நிலைமையிலேருந்து பொறுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தப்ப, ஆறுதல் செய்ய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தப்ப, பச்சமா பேச ஒருத்தனை வச்சப்ப, அதற்றவனை அடக்கிறதுக்கு ஒரு நிலைமை வச்சப்ப, அந்த அம்மா நாய் மாதிரி வேலை பார்த்தாங்க. உழைச்சு ஓடா தேயிற விலைக்கு வேலை பார்த்தாங்க. ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு 18லேருந்து 23 கிலோ மரக்கால் வார்கோதுமையை சேர்த்தாங்க. பொறுக்கிற காலகட்டம் என்ன தெரியுமாங்க? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தொழில்ல கடுமையாக உழைக்கிற காலம், கடுமையாக உழைக்கிற காலம். நம்ம உழைச்சோம்னா ஆறுதல் செய்கிற ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்வார். முடிவு நம்ம கையில். கடைசி வரைக்கும் நான் ஆறுதல் படுத்திட்டே கர்த்தர் இருக்கேன்னா நீங்கள் சும்மா சிம்பிளாக வேலை பார்த்துடலாம். உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கால, நான் அதை அடிக்கடி நம்புவேன்.
நம்ம 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 சத்துவத்துக்கு தக்கதாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு ஜெபம் முடிஞ்சிட்டுனா நடுரோட்டில் தான் நாங்கள் போய் பிள்ளைகளோட உட்காரணும்னு ஒருத்தரை வச்சிருக்கிறாரா? நமக்கு ஒரு வாடகை வீடுனாலும் கொடுத்துருக்கிறார், ஒரு குச்சினாலும் கொடுத்துருக்கிறார், ஒரு தங்குற இன்னைக்கு நாளைக்கு சாப்பாடுக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? இல்லை இல்லை, ஒரு நல்ல வேலை அதில் போய் கடினமாக உழைக்கணுங்க. எப்படி வேதத்தில் எந்த இடத்திலையுமே எழுத தகுதி இல்லாத எண்ணப்பட்ட ஒரு தாயினுடைய பெயர் முழு அதிகாரத்துக்கு ரூத்தின் சரித்திரம்னு தலைப்பா மாறிச்சுன்னா அந்த தாயினுடைய கடினமான உழைப்பு. 18 கிலோலேருந்து 23 கிலோ தூர்த்து தனியாக எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. சாயங்காலம் மட்டும் வேலை பார்த்து சாயங்காலம் முடிஞ்ச உடனே மாலையில் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். எந்த குடும்பத்தில் குடும்ப தலைவி உழைத்தாலும் சரி, குடும்ப தலைவனும் உழைத்தாலும் சரி, தன் வேலை நேரம் முடிந்தவுடன் தன் வீட்டிற்கு திரும்புகிறார்களோ அவர்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். வேலை முடிச்ச பின்னாடி டீ கடையில் ஒரு விசுவாச பிள்ளை உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆசீர்வதிக்கப்படவே மாட்டாங்க. யாரு சரி சமமாய் வேலை தளத்தில் முடிச்ச உடனே தன் குடும்பத்தை, கத்தர் கொடுத்திருக்க மனைவியை, கத்தர் தனக்கு கொடுத்திருக்க பிள்ளைய, இவ்வளவு நேரம் வெளியே வேலை பார்த்தேன் இனி என் குடும்பத்தை பார்ப்பேன்னு ஓடி வராங்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வீதியிலேயே இருந்த லோத்துவினுடைய வாழ்க்கை வர வர தாழ்ந்து போனது. வேலைகளை முடித்து கூடார வாசலில் காத்திருந்த தகப்பனாய் ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வர வர விருத்தியாகி அவர் மகா ஐஸ்வர்யவானாய் மாறினார். சிலர் நினைக்கிறாங்கங்க வீட்டுக்கு வந்து கரெக்டாக சாப்பிட வரணும், அதோட போயிடணும். அம்மா மரம் அப்படி தான். இப்போ வந்து பாரதி கண்ட புதுமை பெண்கள் மாதிரி எல்லாருமே வாழ்க்கையை மாறிட்டு இப்போ எல்லாருமே உழைக்க போகிறோம். எல்லாருமே வேலை முடிஞ்சோன்னா டூர் போகணும்னு நினைக்கிறோம், ஊர் சுத்தணும்னு நினைக்கிறோம். யார் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வேலை முடிய வீட்டில் அதிகமான நேரத்தை செலவிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்படின்னா தான் நம்ம 18 கிலோ 23 கிலோ மரக்கால் சேர்த்தாலும் சாயங்காலம் முடிஞ்சோன்ன வீட்டுக்கு வந்தா தான் 18 சொல்லுது, அவள் அதை கொண்டு வந்து ஊருக்கு வந்தால் இடையில எங்கேயும் நிற்கல, அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மிகுந்தியாய் சம்பாதித்தாலும் வீட்டுக்கு வந்தா தான் நம்ம திருப்தியா சாப்பிட்டது போக மீதி வரும். அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? வேலையை முடிக்கணும் வீட்டுக்கு வந்தா தான் அன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம்னாலும் 1000 ரூபாய்க்கு நம்மளும் நம்ம குடும்பமும் நிம்மதியா சாப்பிட்டு மீதி எடுத்து சேமிக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய இது என்ன சொல்றதுப்பா, எக்கனாமிக்கல் டேட்டா, பொருளாதார தத்துவத்தை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. உண்மை உண்மை நான் சொல்றேன்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விடும். ஆண்டவர் ஒரு வழியை காட்டினானா தைரியமா போயிடணுங்க. பொறுக்கிற நிலைமைனாலும் சந்தோஷமா உள்ள. நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன், இயேசுவை பூலிடத்துக்கு நாங்கள் முதல் நாள் தங்கின எனக்கு எந்த இரவு என் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கிற ஒரே இரவுன்னு சொன்னா இயேசுவை பூலிடம் போய் சிலுவைபுரத்தில் இருக்கிற அந்த இடத்துல போய் தங்கின முதல் ராத்திரி தான். அது சிமெண்ட் இறக்கி வைக்கிறதுக்காக போட்ட கொட்டகை. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்பா எல்லாத்தையும் வாடகை வீட்டில் இருக்கும்போது பேக் பண்ணி வச்சுட்டு எங்களை கொண்டு போய் ராத்திரி அங்கே படுக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்னதான் என்னைய கடிச்சிச்சுன்னுமே தெரில, தூங்கவே முடியல. அன்னைக்கு நைட்டு காலையில் முழிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அரை இன்ச்சுக்கு வீங்கி போயிருக்கு, முழு உடம்பும். அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கு. கர்த்தர் ஒரு வழியை காமிச்சார்னா அதில் தைரியமாக நம்பி இறங்கிடணும். பொறுக்கிற இடத்துல எனக்கு ஆதரவாக கர்த்தரே எனக்கு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் போன இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுச்சு. அதினதின் காலத்தில் கர்த்தர் இடங்களை மாற்ற ஆரம்பித்தார், அங்கங்கே ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆலயத்துக்கு அருகில் கொண்டு வர ஆரம்பித்தார். இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பாதை. இன்னைக்கும் இயேசுபுரத்தில் இருந்ததை நினச்சி பார்த்தா பயம்னா தாங்க முடியாதப்பா. மாதம் 3 பாம்புகள் அடிக்கணும், நட்டுவாக்களி, தேல். அன்னைக்கு பயம் இல்லை. அன்னைக்கு காலையில் முழிச்சோன்னா ஸ்கூலில் போய் கதை விடுறது, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் பாம்பு அடித்தோம். இன்னைக்கு தான் தெரியுது நல்ல வேளை கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. நடு காட்டுக்குள்ளே ஓலைக்குச்சியை போட்டு உட்காந்துக்கிட்டு ஐயையோ, இப்போத்தான் அதை யோசிச்சாலே நமக்கு என்ன செய்யுது. இப்போத்தான் நான் யோசிக்கிறேன், அந்த செத்தைக்குள்ளெல்லாம் பாம்பு வந்து ஈஸியாக உட்காந்துருமே. இப்போ இருக்கிற இந்த கல் வீட்டுக்குள்ளேயே நான் சரியான
பயந்தாங்கொல்லியா அவ்விசுவாசியான்னு தெரியாது. வீட்டை கூட்டிட்டு நடுவில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு கட்டில் கீழே டார்ச் லைட் அடித்து பார்ப்பேன், பாம்பு கும்பு படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மகா விசுவாசவான்னா பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்க, அப்போ எப்படி அங்கே இருந்திருப்பான், அங்கே ஜாலி. ஆனால் நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், அப்பயே கரெக்டாக அத்தனை கதவுலையும் போர்வையை வச்சு இப்படி மறைச்சிருவாங்க. எல்லாம் என்ன எல்லாம் காசுக்கு வாங்கி போடுற கதவாக இருந்தால் தானே அங்கங்கே இருக்க கதவை கொண்டு வந்து மாட்டுறது, கீழே போர்வையை வச்சு மறைக்கிறது, திருட ஏறி உள்ளே வந்துடுறது. என்னென்னமோ நடந்தாலும் கத்தர் காட்டுகிற பாதையாக இருந்தால் பொறுக்கிற இடத்திலும் நம்ம சாப்பிட்டு திருப்தியாக இருந்து மீதியும் எடுக்க கத்தர் நமக்கு உதவி செய்வார். நான் சொல்லுவேன், சிறுமையை கண்ட புருஷன் நான் அப்படின்னு சொல்லுவேன். ஏங்கி இருக்கிறேன். லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் 3 ரூபாய் இருக்கும்போது அதை வாங்கி தாங்கன்னு அழுது அது எனக்கு கிடைக்காத நாட்கள் இன்னைக்கு என் நினைவில் இருக்குது. ஆலம்பாடிக்கு போன மாதமா ஆமாம், ஒரு முந்திர மாதம் போயிருந்தோம். நான் போயிருந்தப்போ அத்தை என்னைய திருச்சி இந்த மங்களுக்கு எங்களை கூட்டு போனாங்க. அங்கே போனப்போ ரிமோட் கார் ஒன்று கிம்மலுக்கு வாங்கினோம், 650 ரூபா அப்படின்னு. அந்த ரிமோட் கார் வாங்குறதுக்கு நான் 25 வருஷம் காத்திருந்திருக்கேன். எனக்கு சந்தோஷமா. இப்போ அவனுக்கு கொடுக்க மாட்டேன், நான் தான் ஓட்டுவேன். இப்போ அவனுக்கு எனக்கு சண்டை, நீ ஓட்டுவியா நான் ஓட்டுவியா அப்படின்னு சொல்லி. நான் தூங்கின பின்னாடி நான் மட்டும் ஓட்டிக்கிடுவேன். ரிமோட் கார்னா இவங்க வாங்கி தர மாட்டேங்காங்க நமக்கு. யோசுவானனுக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒடிஞ்சிட்டு அவங்களுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு நான் கேட்டேன், ஏம்மா எனக்கும் கால் ஒடிஞ்சாதான் ரிமோட் கார் வாங்கி கொடுப்பீங்களா? அப்புறம் என்ன, நமக்கு வாய் ரிமோட் கார் மாதிரி போயிருச்சு, அதோட மறந்துட வேண்டியதான். அது என் காலத்தில் கத்த நம்ம கொடுப்போம். அவ்வளவு சிறுமையான நாட்கள்லையும் நான் சொல்கிறேன், தேவனுக்கு பயந்த என்னுடைய தாயும் தகப்பனும் எங்களை சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே இல்லையே எனக்கு, நமக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் இருக்கிறத பக்குவமாக சேர்த்து வச்சு சந்தோஷமாக என் இருதயத்தை என் தகப்பன் தாய் அறிஞ்சிருந்தாங்க. அப்படி எல்லாம் கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மாமரத்துக்கு கீழே உட்காந்துருப்போம். இது ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சபைக்கு தேவையாக இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க ஏங்குறாங்க அதுக்காக. அதனால நான் சொல்கிறேன், மாமரத்துக்கு கீழே உட்காந்து அம்மா மீன் விட்டுவாங்க, அதுதான் எங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. பக்கத்தில் எங்கேயும் போய் விளையாட முடியாது. சிலுவைபுரத்து பிள்ளைகளோட எப்பயாச்சும் போய் விளையாடுவோம், பெரும்பாலும் முடியாது. அப்போ வேணுக்கும்போது இந்த அருண் ஐஸ்கிரீம் வண்டி போகுது, ஐயோ எங்களுக்கு சந்தோஷம் நான் தாங்க முடியாது. அருண் ஐஸ்கிரீம் வண்டி தெரியுமில்ல, இந்த பெரிய டப்பா ஒட்டி சாக்கோ ஓர கடிச்ச மேனிக்கு வண்டி போகும். எம்மா எம்மா எம்மான்னு கத்துறோம், நிப்பாட்டவும் மாட்டாங்க, அவங்க ட்ருன்னு போயிட்டாங்க. நாங்கள் போய் போச்சுடா. அப்போ ஃபோன்லாம் கிடையாது, இருக்கோம் பாருங்க. 3வது நிமிஷம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்பா அதே அருண் ஐஸ்கிரீம் வண்டியில் 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஐயோ எங்களுக்கு இன்னைக்கு அது நினைவில் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் 30 ரூபா இருந்திருக்கும். இதன் மூலமாக தான் தகப்பன் தாய்க்குள்ள பிள்ளைகளுக்கு நடுவில் அன்பின் ஐக்கியம் அதிகமாக மாறுது. என் கூட யாருமே விளையாடினதில்லை. என் கூட விளையாண்ட ஒரே ஆள் எங்கள் அம்மா தான். தினமும் விளையாடுவோங்க, கிரிக்கெட் விளையாடுவோம், வாலிபால் விளையாடுவோம், பேட்மிண்டன் விளையாடுவோம். அது என்ன ஆச்சுன்னா, தகப்பன் தாய்க்கும் மகனுக்குள்ள பாசத்தை அதிகமாக்கிருச்சு. அப்படித்தான் அதிகமாகும். எப்படி ஆகும்? எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். உழைக்கிறது மட்டும்தான் என் வேலை. நான் அப்படியே டீ கடையிலே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், அப்படியே நண்பர்களோடு ஜோக் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் காலங்கள் உருண்டு ஓடிடும் பாருங்க. இழந்த நிலைமையிலேருந்து பொறுக்கிற நிலைமை வந்தே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். அடிபட்டுட்டு அப்பா என்ன ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துவார். ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். போதும், வேலைக்கு இவ்வளோ நேரம் போதும், குடும்பத்துக்கு இவ்வளோ நேரம் செலவழிக்கணும். செஞ்சு பாருங்க. நீ துன்மார்க்கனுடைய செல்வ திரட்சியை பார்க்கலாம், நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, அது தினமும் பெருகும், அது தினமும் பெருகும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் அபியாசப்படுத்துவோமே ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். 3வது ஒரு தலைப்பு எழுதிக் கொள்ளலாம், நம்பிக்கையில்லா வாக்குறுதியில் தைரியமாயிருங்கள். நம்பிக்கையில்லாத வாக்குறுதியில் தைரியமாயிருங்கள். முதலாவது நம்ம பார்த்தோம், இழப்பின் நிலையிலும் இழந்து போன நிலையிலும் தைரியமாயிருங்கள், பொறுக்கும் நிலையிலும் தைரியமாயிருங்கள். கடைசியாய் இன்னும் ஒன்றுக்கு பார்க்கலாம், நேரம் தான் பார்த்துடலாம். நம்பிக்கையில்லா வாக்குறுதியில் தைரியமாயிருங்கள். ரூத் 3:13. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல வாக்குறுதியே கிடையாது. இது என்ன கிடையாது? நல்ல வாக்குறுதியே இது கிடையாது. நான் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே இங்கே நடக்கிறது கிடையாது.
இதுல இவர் சொல்றாரு, இன்னைக்கு தங்கியிரு, நாளைக்கு உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தா நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆனால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு என்ன செய்கிறேன் சொல்றேன். இப்ப நம்மள்ட்ட ஒருத்தவங்க ஒண்ணு கேட்குறாங்க, இது உங்கள்கிட்ட இருக்காமல அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்வோம், இல்ல நானே அவன்கிட்ட வாங்கி தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தர மனசு இல்லைன்னு அதுக்கு என்ன செய்தோம் அர்த்தம். ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியத்திலும் 18வது வசனம் இப்படியா சொல்லுது, அப்பொழுது அவன் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு. என்ன செய்துரு? ஆண்டவர்கிட்ட நமக்கு ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே, இப்போ ஒரு நம்மள்ட்ட ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னான், இப்போ ஒரு ஆண்டவரே நமக்கு ஜோமனி ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நீ தான் ஒரு எலியாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டுருவேன், நீ வந்து எரேமியா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம அப்படின்னு நிரம்பிட்டு போயிடக்கூடாது. நீ தான் தாவீது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, வாடா இன்னைக்கே உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்டா, நான் எப்படி தாவீது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்துரு. வாக்கு பண்ணினவர் நான், நீ அல்ல. வாக்கை நிறைவேற்றி முடிக்க நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். வாக்கு கொடுக்கிறவர் அவர் தான், அதை செஞ்சு முடிக்க வல்லமை உள்ளவர் அவர் தான். இந்த ஊடையில நம்ம புகுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த வாக்கு தத்தங்களும் நிறைவேறவே செய்யாது. நம்ம ஆண்டவர் பாதையில போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வார்த்தைகளுமே இப்படி நம்பிக்கையில்லா வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களா தான் இருக்கும். ஒண்ணு கூட நம்புகிறதற்கு ஏதுவாகவே இருக்காது. ஆனால் ஒன்னையா, நீ காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு. நம்பிக்கையில்லா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்ய போதுமானவராயிருக்கிறார். நம்பி செய்யணும் அப்படின்னு சொன்னா மத்தவன் வாக்கு தேவை. நம்புவதற்கு ஏதுவே இல்லாவிட்டாலும் செய்து முடிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாத்தையும் நம்பணும் இல்லை. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படி நினைக்கிறாங்க, நிறைய பெரியவங்களும் அப்படி நினைக்கிறாங்க. நம்புற மாதிரி கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்த பாதையில போறாங்க, அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னா இன்னொரு பாதையை எடுத்துட்டு போயிடறாங்க. இல்லை, கடைசி வரைக்கும் நீங்க பிரயாணம் பண்ணி பாருங்களேன். கடைசி வரைக்கும் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். மரணமே ஆனாலும் கர்த்தர் வச்சது, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் அப்படி போனவங்க யாருமே செத்து போல, கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துதான் இருந்திருக்கிறாங்க. அப்படி நம்பி யார் என்ன சொன்னாலும், என்ன நடந்தாலும், எத்தனை இது தோணினாலும் கர்த்தர் எனக்கு இது ஒன்று சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா செஞ்சு முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே அவன் எழுதிட்டு வந்திருக்கேன், இது நம் வாழ்நாட்கள் மிகவும் பெரியது, அதனால் தேவனுடைய திட்டமும் வாக்கு தத்தமும் மெதுவாகத்தான் நடக்கும். இடைப்பட்ட காலத்திற்குள் சிக்கலுக்குள் செல்லாமல் தேவனோடு பிரயாணப்பட்டாலே நமக்கு அது போதுமானது. ஸ்லோவா போலாம். ஒரு இது சொல்லுவாங்க, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும். முயலாமை என்ன செய்யாது? தேவனோடு மட்டும் நம்ம இணைஞ்சு போனோம், எதை குறித்து சொந்த கொஞ்சம் வெயிட் அப்படி போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற ஆண்டவர் போதுமானவர் இருக்கிறார். எனக்கு காலேஜ் படிக்கும் போது எனக்கு பயங்கரமான ஒரு ஆசை இருந்துச்சு, படித்து எப்படியாச்சும் வெளியே வேலைக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஏன்னா வேலைக்கு போனால் என்ன செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம். நமக்கு அது வழி என்ன செய்யுது இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க, நீர் போகிற இடத்தையும் அறியோமே வழியையும் அறியோமே உம்மிடத்தில் எப்படி வருவோம். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு அப்பயே தெரியும்ல, எல்லாம் தெரியும்னு அப்பயே, இப்போத்தான் தெரியுது, இப்பயே நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போத்தான் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ நம்ம போயிடணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கும்போது நம்ம அதை செய்யணுமாடா, அதுக்கு வர்றதுக்கு மாதிரிக்காச்சும் நம்ம வேலை பார்க்கணும்டா, எப்படியாச்சும் இதுக்கு போயிடணும். எனக்கு பயங்கரமான ஆசை. ஆனால் நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணிச்சனால நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த நொடி பொழுது வரைக்கும் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். எங்கேயும் கர்த்தர் தலை குனிய விடலை. எப்படி நடத்தினாருன்னு தெரியல, ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். நான் தாழ்மையாய் ஒன்று சொல்வேன், நம்பிக்கையில்லா வார்த்தைகளை பூரணமாக நம்பிடுங்க. கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை பூரணமாக நம்பிடுங்க. எந்த சிக்கலுக்குள்ளேயும் போக வேண்டாம். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, கர்த்தர் குறிச்சது நடந்தது நடக்கட்டும். கர்த்தர் என் வழியை அறிந்திருக்கிறார்.
யோபு சொல்றாரு, இது வரைக்கும் என்னென்னமோ நடந்துட்டு, ஆனா இப்போ சொல்றேன், நான் போகும் வழியை அவர் அறிவா. அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளம்பும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு தெரியாது, நான் போற வழி அவருக்கு தெரியும். இந்த பயணத்தில் அவரோடு பயணப்பட மாத்திரம் எனக்கு தைரியம் இருந்தால் போதும். பயணத்தை தொடங்கினவர் முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாய் ஒன்று, வாழ்ந்திருக்கும் நிலையிலும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். 4வது அதிகாரம், ரூத் அம்மாவுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. வாழ்ந்திருக்கும் நிலையில் தைரியமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் எப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையெல்லாம் கிடச்சிட்டு, இழந்து போயிருந்தீங்க, இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நம்மளை பொறுக்கிற நிலைமையிலேருந்து உயர்த்தி நம்பிக்கையில்லா வாக்க ஒன்று கொடுத்து, அந்த நம்பிக்கையில்லா வாக்கையும் கர்த்தர் நடத்தி காண்பிச்சிட்டார். ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால், புகழ்றாங்க. ஒரு பக்கம் 11வது வசனம் சொல்லுது, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேர் ஆகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பா பிராத்தாவிலே புகழ் பெற்றவனாக இருந்து பெத்லெஹேமிலே புகழ்ந்திருக்க கடவாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போயும் நான் தாழ்மையாய் சொல்கிறேன், நம்ம சுற்றி நம்மளை காயப்படுத்துறவன், நல்லா கவனிங்க, ஆண்டவர் வேலை நம்மளை மாற்றுறது மட்டும்தான். பக்கத்தில் பாருங்க, ஆண்டவர் வேலை நம்மளை மாற்றுறது மட்டும்தான், பக்கத்து வீட்டுக்காரனே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ அப்படி பேசினானோ கடைசி வரைக்கும் அப்படித்தான் என்ன செய்வான். இப்போ இவ்வளவு புகழ்றாங்களே, இந்த அம்மா வாழ்க்கையில் இன்னும் நடக்குது பாருங்க. 6வது வசனம், அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அதை மீட்டு கொள்ள மாட்டேன். என்ன சொல்றாருன்னா, ரூத்தை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்றாரு அவரு. ஒரு பக்கம் புகழ்றாங்க. இப்போ இந்த புகழ்றாங்கல்ல, ராகேலை போல நீங்க இருப்பீங்க, லேகால போல இருப்பீங்கன்னு இவங்க புகழ்றாங்கல்ல, இவன் புகழ்ந்த உடனே இந்த சுதந்திரவாளியும் பக்கத்தில் ஆமென் அல்லேலூயா, ரூத்தம்மா நீங்களும் ராகேலை போல இருப்பீங்க, நீங்களும் லேயால போல இருப்பீங்க அப்படின்னு புகழ்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் அப்படியே தான் சொல்லியிருப்பான். இவருக்கால இவ்வளோ போய் தெரியாதா, இவ அவதான், இவன் மோபா பேசுறி தான், என்ன இவளுக்கு பெருசா வாழ்க்கை கிடைச்சிட்டு, என்ன பெருசா. நான் ஒன்று சொல்லுவேன், தூற்றுகிறவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள், நம்மை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறாரா என்பதுதான் நமக்கு முக்கியம். நான் இன்னைக்கும் ஆச்சரியமாய் நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரியை கண்டு நான் வியக்கிறது உண்டு. அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் பேச்சு வருது. அவங்க சொல்லும்போது சொல்கிறான், டே அந்த ரவுடிக்காடா கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார? அந்த அக்காவை, அந்த அண்ணாவை இல்லை, அந்த அக்காவை. அவங்களுக்கு தெரில அவங்க நம்ம சர்ச்சு அப்படிங்கிறது. நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேங்க, அந்த அக்கா வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் சொல்லி நான் அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கேன். இவங்களே இவ்வளோ தூரம் மாறி இருக்காங்களா, இவங்களெல்லாம் உங்களை குறைச்சில்ல, அவ்வளோ டெரரான ஆட்களே இவ்வளோ தூரம் மாறுறாங்களாம். நம்ம கட்டில் கீழே பாம்பு இருக்கான்னு பயப்படுறாள், நம்ம எவ்வளவு மாறணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்பயும் அப்படி பேசலாமே, அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான் வெளியே. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள மாறுதலுக்கு ஒப்பு கொடுத்தனால அவங்க வாழ்க்கை இந்த சபையில் ஆசீர்வாதமான குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பமாக மாறி இருக்கு. அது மாறாத வாழ்க்கை நிறைய இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மாறுறதுக்கு தக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறான். நம்மளை தூற்றுகிறவன் தூற்றிக்கிட்டே இருப்பான். இதில் அற்புதமான ஒரு வசனம் இருக்கு ஐயா, 16, 17, 15வது வசனத்தின் பிற்பகுதி, உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே அப்படின்னு ஊரே சொல்லிச்சாங்க. 16, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலை வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டு காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். வசனத்துல ரூத்தோட பேரை எழுத யாருக்கும் விருப்பம் இல்லை. ரூத்தின் சரித்திரம் முடியும் போதும் ஓபேத் ரூத்தோட பிள்ளைன்னு எழுதுறதுக்கும் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஊரே சொல்லிச்சு இவள் அருமையான மருமகள், ஊரே சொல்லிச்சு இவள் எல்லா சிநேகத்தை பார்க்கிலும் மேலானவள். ரூத்தோட பிள்ளைன்னு சொன்னா வெட்கம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. நகோமிக்கு இது ஒரு பெரும், ஏன் நகோமியோட பேரன்னு எழுத வேண்டியதானே, அதை எழுதியிருக்கலாம்ல. என்ன முறை இது? போவாசுனுடைய மகன் எழுதியிருக்க வேண்டியதானே. அருமையானவளாய் வாழ்ந்தவள், இவள் பேரு கூட இந்த இடத்தில் எழுதப்படவில்லை. எனக்கு அப்படி இருக்கலாம், நான் காயப்பட்ட நேரத்தில் என் பேர் எழுதல, இவளை கஷ்டப்பட்டு சகிச்சு வாழ்ந்து கர்த்தருக்காக எல்லாத்தையும் சகிச்சு வாழவே முடியாதுங்கிற இடத்துல நிமிர்ந்து வந்துட்டேன். இப்பயும் நான் கூணிதான் குறுகணுமா? இப்பயும் நான் வெட்கப்பட்டு தான் போகணுமா? இப்பயும் நான் அடங்கி தான் இருக்கணுமா? ஐயாமா, நம்ம பேரை உயர்த்தப்படுற காலம் இந்த காலம் கிடையாது, இன்னும் காலம் இருக்குது.
இன்னும் காலம் இருக்குது. மத்தேயு 1:5 எடுங்க. மத்தேயுவினுடைய புஸ்தகம் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதுல 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். நம் பெயர் உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. குறித்த காலத்திலே நம்முடைய பெயரை கர்த்தர் உயர்த்துவார். இங்க நகோமியினுடைய பேர் வந்திருக்கலாம் ஐயா. பிதாக்களுடைய பட்டியத்துல பெண்களுக்கு இடமே கிடையாது. அங்க சில பெண்களுக்கு தான் இடம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா எழுதப்பட்ட ஒரே பெயர் ஓபேத்தை போவாஸ் ரூத்தினிடத்தில் பெற்றான். நம்ம மேல பெரிய திட்டம் இருக்கு. வாய் கவனம். நம்ம காயப்பட்டவனா இருக்கும் போதும் கர்த்தரை பற்றி கொள்கிறவன் தான். கனப்படுத்தப்பட்ட நிலைமையில நம்மளை அத்தனை பேர் அசிங்கமா அவமான பேசினாலும் நான் என் கர்த்தருக்கு அருமையான பிள்ளை அல்லவா, நான் அருமையான குமாரன் அல்லவா. எனக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டனால நான் கொஞ்சம் நாக்க தடிமை நான் பேசிட்டானா அவர் என்ன பார்த்து சொல்வாரு, டே எப்ராஹிம், நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு அருமையான பிள்ளை அல்லவா, எனக்கு விரோதமா பேசிட்டியே, நானும் உனக்கு விரோதமா பேசிட்டேனே, அதற்காக என் உடல்கள் கொதிக்கிறது. உடனே ஒன்று சொல்வேயா, என்ன காயப்படுத்துறவனுக்கு மதிப்பு என் மதிப்பு தெரியாம இருக்கலாம், என்னை அவமானப்படுத்துறவனுக்கு என்னுடைய தரம் தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களுடைய அபிஷேக தைலத்தை தயாரிக்க பல கோடிகள் செலவானது. கிருபையினால் இரக்கத்தினால் தம்முடைய இரத்தத்தினால் அந்த அபிஷேகத்தை என் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்படாத மரியாதையை காட்டிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் எனக்கு பிரதானமானது. பழைய ஏற்பாட்டோடு என் திட்டம் முடிந்து போவதல்ல, என் திட்டம் புதிய ஏற்பாட்டிலும் தொடரப் போகிறது. என் திட்டம் கடந்த காலத்தோடு முடிய போவதல்ல, என் திட்டங்கள் தான் இனி எதிர்காலங்களை தீர்மானம் செய்ய போகிறது. முழங்கால் படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த நிலைமையிலும் தைரியமாயிருங்கள். You need to be courageous. You need to be courageous. இழந்த நிலைமையில் நம்ம வாய் அடக்கி தான் இருக்கணும். பொறுக்கிற நிலைமையிலும் வாய் அடக்கி தான் இருக்கணும். நம்பிக்கை இல்லாத வாக்குறுதிகளை பெறும் பொழுதும் வாய் அடக்கி தான் இருக்கணும். வாழ்வு பெற்ற பின்னாடியும் நம்ம வாயை அடக்கித்தான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த இழந்த நிலைமையில மட்டும் நம்ம வாய் அடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓடுற வரைக்கும் இழந்த நிலைமையிலே தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அதை தாண்டவே மாட்டோங்க. ரூத்தம்மாவோட வாழ்க்கை எப்படி பயணப்பட்டு ஒவ்வொரு அடியா வந்திருக்கு பாருங்க. 4 அதிகாரம் 4 வகையான வாழ்க்கையை சொல்லுது. இப்போ இழந்து போன நிலையிலேருந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்ல தொழிலெலாம் பார்க்குறோம் பாருங்க. நம்ம பொறுக்குகிற ஒரு நிலைமை. இங்கேயும் நம்மளை நிறைய பேர் அவமானமாக தான் பேசுவாங்க. இங்கேயும் நம்ம அமைதியாக அவரை பற்றி கொள்ளணும், கடினமாக உழைக்கணும், வீட்டுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும், வேலைக்கும் வீடு அப்படி இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் சில வாக்கு திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது கிடைச்சோன்னா துள்ளிடக்கூடாது, அப்பையும் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வாக்கை கொடுத்தவர் தான் நிறைவேற்ற முடியும். வாக்கை பெற்றுக்கிட்ட நம்மளால் அதை நிறைவேற்ற முடியாது. வாக்கு கொடுத்தவர் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவார். கடைசியா வாழ்க்கை பெறும்போது இதைத்தான் ஏசப்பா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்றாரு, எருசலேமே, நீ வாழ்வு இல்லாத நாளில் என்னை பின்பற்றி வந்ததையும் நீ வாழ்க்கப்பட்ட போது என் மேல வைத்திருக்கிற ஸ்நேகத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன நீ அறிந்திருக்கிறாயா? என் ஸ்நேகத்தின் மீது உனக்கு இருந்த தைரியம் நீ வாழ்வு பெற்ற பொழுது இருக்கா உனக்கு? இல்லை பொறுக்கிற நிலைமை வந்த பிறகுதா? வாக்குறுதிகள் கிடைச்ச உடனே வாழ்க்கை தரம் மாறுதப்பா, பேச்சு மாறுதப்பா, இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கப்பா. நீ ஒரு யோசேப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்மளால நிற்க முடியல. நிறைவேற்றுங்கப்பா. நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீ ஒரு எஸ்தர்னு. நீ வாழ்க்கையை பார்க்குற, நான் அதை நிறைவேற்றுகிறவர். நீ எஸ்தர்னா உன்னை ராஜாத்தி வீட்டுக்கு கொண்டு போகணும் தேவையில்லை.
உன்னை அடிமையின் வீட்டில் தான் வைப்பேன். உனக்கும் யாருக்கும் தெரியாது. நாள் வரும், அடிமையின் வீட்டில் நீ கற்று பழகுவாய். நீ அகாஸ்வரின் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவாய். உன் திட்டம் நிறைவேறும், தீர்மானங்கள் நிறைவேறும். எல்லா நிலைமையிலும் தைரியமா இருங்க. தைரியம்னா வீம்பு இல்லை, வைராக்கியம் இல்லை. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற அமைதி தான் தைரியம். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? ஒரு 2 நிமிடங்கள். நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. இழந்து போய் தான் இப்போ இருக்கேன்னா நீங்க அதை தாண்டியே ஆகணும். வாயை கொஞ்சம் அடக்கி அதை தாண்டியே ஆகணும். வாயை அடக்கி கர்த்தரை பற்றிக்கிறனும். இழந்த நிலைமையிலேருந்து பொறுக்கிற நிலைமைக்கு போயிடலாம். யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேங்காங்கிற நிலைமையில இருக்கவே மாட்டோம். நம்மளை பார்த்துக்கிற நிலைமைக்கு போயிடுவோம். இதுலேயே தான் இருக்கேன் அப்படின்னா அங்கேயும் நம்மளை ஈனம் பண்ணுறவங்களுக்கு முன்பாக வாயை நம்ம அடக்கணும். கர்த்தர் அவன் வாயை அடக்குவார். அங்கேருந்து மேலே போயிடலாம். நமக்கு பேலனை கர்த்தர் கொடுப்பார். அன்னைக்கு ரூத்துங்கிற ஒரு பெண்மணிக்கு ஒரு நாளில் 18லேருந்து 23 கிலோவை சம்பாதிக்கிற சத்துவ தாண்டவு கொடுத்துவார்னா நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார் ஆண்டவர்? அதை நீங்கள் வீட்டுக்கு வெள்ளனே கொண்டு வந்துடணும். ரோட்டில் நின்று செலவழிக்கக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீதமும் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அந்த மீதம் எடுக்கும்போது கர்த்தரை துதிப்பீங்க, ஆண்டவரை பற்றி கொள்வீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பிப்பா. இது நம்பிக்கை இல்லாமல் கொடுக்கல, நம்பிக்கை இல்லாததாக இருக்கும். உதாரணத்துக்கு சின்னோண்டு வீடாக இருக்கும், சின்னோண்டு நிலமாக இருக்கும், டெவலப்பே ஆகாத ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாத கட்டாந்தரையில் கூட கர்த்தர் உங்களுக்கு இடத்த கொடுப்பார். கட்டாந்தரையில் ஒரு தொழிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது பழுகி பெருக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் சொல்வார், பொறுமையாயிரு, பாரு இந்த காரியம் என்னமாய் முடியும் பாரு. வனாந்திர இடத்துல உன்னை நான் கொண்டு போய் வச்சிருக்கிறேன்னா இந்த காரியம் என்னமா முடியும் பாரு. உன் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவாந்திர வெளிகள் வயல் நிலங்களா மாறுறத உன் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். காடுகள் கடு வெளியா மாறுறத உன் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் அநேகரோடு வைக்கிறார். இன்றைக்கு வனாந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய கண்கள், அவாந்திர வெளிகளை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காரியம் என்னமாய் முடியும் என்கிற எண்ணம் உனக்குள் இருக்கிறதோ இதை கொடுத்தவர் நானா இருக்கிறபடியினாலே, உனக்கு நம்பிக்கையில்லா வாக்குகளை கொடுத்தவர் நானா இருக்கிறபடியினாலே நாள் ஒன்று வரும், இதோ வெட்டப்பட்ட எல்லா வாய்க்கால்களை நிரப்ப செய்கிற நான் அதை நிரப்ப செய்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்து முடிப்பாராக. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வாழ்க்கையும் பெறுவோம். அப்ப மட்டும் ரொம்ப வாய கவனமா வச்சுக்கிறோம். நிறைய பேர் நம்மளை தொட்டாலே கெட்டுன்னு சொல்லுவாங்கய்யா. நிறைய பேர் நீங்க ராகேல் மாதிரி ரேயால் மாதிரின்னு புகழ்வாங்க. ஒரு பக்கம் நீ ரொம்ப மோசம்னு புகழ்வாங்க. வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நம்ம பேரை எழுத கூச்சப்பட்ட மாதிரியே நம்ம வாழ்க்கை பட்ட பொழுது நம்ம மட்டம் தட்டப்படுவோம். நம்முடைய பிரயாசம் மற்றவன் பேர்ல கூட எழுதப்படும். காலம் வரும், காலம் வரும், நம்முடைய பெயரை கனப்படுத்த வேண்டிய இடத்தில் கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். எந்த நிலையிலும் தைரியமாயிருங்கள். இழந்து போன நிலையிலும் தைரியமாயிருங்கள். பொறுக்கும் நிலையிலும் தைரியமாயிருங்கள். நம்பிக்கை இல்லாத வாக்குறுதியிலும் தைரியமாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் வாழ்ந்திருக்கும் நிலையிலும் தைரியமாயிருங்கள். இந்த சபையானது
4வது சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே வாழ்ந்திருக்கிற நிலையில நீர் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அந்த நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாழ்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்வீராக. கர்த்தர் நல்லவர். ஆமென்.